We are leaving one of the safest countries in the world. For India, we are a Finnish family. Active. உலக மகிழ்ச்சி குறியீட்டு அறிக்கையில் தொடர்ந்து 9வது ஆண்டாக முதலிடம் பிடித்து உலகிலேயே மிகவும் மகிழ்ச்சியான மற்றும் பாதுகாப்பான நாடாக திகழ்கிறது பின்லாந்து. 10க்கு 7.7 என்ற திருப்திகரமான வாழ்க்கை மதிப்பீட்டை கொண்ட அந்த நாட்டை சேர்ந்த ஒரு குடும்பம் தங்களின் 2 குழந்தைகளுடன் பின்லாந்தை விட்டுவிட்டு இந்தியாவின் மும்பை நகருக்கு மொத்தமாக குடிபெயர்ந்துள்ளது. ஒரு முறை கூட இந்தியாவிற்கு வந்து பார்த்திராத அந்த குடும்பம் எடுத்த இந்த அதிரடி முடிவு மற்றும் அதன் பின்னணியில் உள்ள காரணத்தை பற்றி இப்போது பார்ப்போம். நடன ஆசிரியரான ஜானிகா டோனைனன் மற்றும் அவரது கணவர் டூகோ தம்பதியினர் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பின்லாந்தை விட்டு வெளியேற முடிவு செய்தனர். அவர்கள் வாழ தேர்ந்தெடுத்த இடம் இந்தியாவின் மும்பை நகரம். இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால், இதற்கு முன்பு அவர்கள் ஒரு முறை கூட இந்தியாவிற்கு வந்ததே இல்லை. நாங்கள் உலகின் மிகவும் பாதுகாப்பான நாடுகளில் ஒன்றை விட்டுவிட்டு இந்தியாவிற்கு செல்கிறோம். நாங்கள் எப்போதும் சுறுசுறுப்பாகவும் நடனமாடிக்கொண்டும் இருக்கும் ஒரு பின்னிஷ் குடும்பம். பின்லாந்தின் வாழ்க்கை மிகவும் அற்புதமானது, பாதுகாப்பானது, நிலையானது மற்றும் எளிதானது என்று இந்தியாவிற்கு புறப்படுவதற்கு முன்பு தங்களது சமூக வலைதள பக்கத்தில் அவர்கள் தெரிவித்தனர். உலகிலேயே மிகவும் மகிழ்ச்சியான நாட்டை விட்டு அவர்கள் வெளியேற முக்கிய காரணம் புதிய வாழ்க்கை அனுபவங்கள். எங்கள் குழந்தைகள் உலகத்தின் ஒரே ஒரு பக்கத்தை மட்டுமே பார்த்து வளர நாங்கள் விரும்பவில்லை. அதனால்தான் இந்தியாவிற்கு மாற முடிவு செய்தோம். புதிய மனிதர்கள், புதிய கலாச்சாரங்கள் மற்றும் முற்றிலும் மாறுபட்ட வாழ்க்கை முறையை எங்கள் குழந்தைகள் பார்க்க வேண்டும் என்று விரும்பினோம் என்று அவர்கள் கூறினர். இதையடுத்து இந்த கோடை காலத்தில் தங்களது உடைமைகளை கட்டிக்கொண்டு குடும்பத்துடன் இந்தியாவுக்கு வந்திறங்கினர். ஜூலை மாதத்தின் கடைசி வாரத்தில் இந்த குடும்பம் மும்பைக்கு வந்து சேர்ந்தது. இந்தியாவை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் இங்குள்ள அன்பான மக்கள் மற்றும் வளமான கலாச்சாரமாகும். அதே நேரத்தில் டூகோவுக்கு இந்தியாவிலேயே ஒரு ஆசிரியர் பணியும் கிடைத்தது. நாங்கள் நீண்ட காலமாக இந்த தருணத்திற்காக கனவு கண்டு திட்டமிட்டு தயாராகி வந்தோம் என்று அவர்கள் கூறினர். மும்பைக்கு வந்த 2வது நாளிலேயே அவர்களின் குழந்தைகள் பள்ளியில் சேர்க்கப்பட்டனர். மும்பையின் பிரபலமான வடப்பாவ் சாப்பிடுவது முதல் முறையாக ஆட்டோ ரிக்ஷாவில் பயணம் செய்வது வரை இந்த குடும்பம் தங்களின் புதிய வாழ்க்கையை முழுமையாக அனுபவித்து வருகிறது. மொழி பிரச்சனை போன்ற சவால்களுக்கு தயாராகவே வந்திருந்தாலும் உள்ளூர் மக்கள் காட்டிய பாசமும் கனிவும் இந்தியாவில் குடியேறியது சரியான முடிவு என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு தந்துள்ளது. மும்பைக்கு வந்து சில வாரங்களே ஆனாலும் தங்களின் சொந்த ஊரில் இருப்பது போன்ற உணர்வை அடைந்துள்ளனர். இந்திய உணவு, பருவநிலை மற்றும் மக்களை மிகவும் விரும்பும் இவர்கள் மும்பையின் கடுமையான போக்குவரத்து நெரிசலையும் கூட பொறுத்து கொள்கிறார்கள்.